இன்னைக்கு வந்துட்டு என்ன டிசைன் மேக் பண்ண போறோம்னா, ட்ராப் ஷேப் குந்தன் வச்சுட்டு பேங்கிள் வந்து மேக் பண்ண போறோம். ஸோ அதுக்காக ஃப்ளாட் பேங்கிள் வந்துட்டு 4 கட்ல ரேப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நான் கிரே கலர் எடுத்து ரேப் பண்ணியிருக்கேன். நீங்க எந்த கலர் வேணாலும் எடுத்து ரேப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து நம்ம வந்துட்டு கம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓரளவு கம் வந்து அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செஞ்சா போதும். கம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு, ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக க்ளூ பென் எடுத்துட்டு, அதில நம்ம கம் வைப்போம் இல்லையா? அத வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குந்தன் ஸ்டோன ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, நான் என்ன டைரக்ஷன்ல ஃபிக்ஸ் பண்ணுறேனோ, அதே டைரக்ஷன்லேயே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஸோ இதே போல தான் ஒன் பை ஒன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ த்ரூ அவுட் த பேங்கிள் இதே டிசைன் தான் நம்ம வந்து மேக் பண்ண போறோம். ஸோ நல்லா டைட்டா ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷனில், அதாவது மேலே கீழே அப்படின்னு அரேஞ்ச் பண்ணிடாதீங்க. சேமாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு லுக்காகவும் நல்லாயிருக்கும். நீட் ஃபினிஷிங் வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக சைஸ் வந்து பார்க்கணும். ஸோ நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ டாப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இப்போது பாட்டம்லேயும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரே மாதிரி நீங்கள் அலைன் பண்ணியிருக்கீங்களான்னு அப்பப்போ செக் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அதை வந்து செக் பண்ண முடியாது. ஸோ இப்போ பாருங்கள் பாட்டமில் நான் வந்து எப்படி அலைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு நேராக இல்லைனா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்படி நம்ம வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். சேம் ஸ்டெப் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இதே ஸ்டோனை சேம் டைரெக்ஷனில் ஒன் பை ஒன்னாக நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓரளவுக்கு கிளாஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு கிளாஸ் முடிக்கலையுமே நம்ம வந்துட்டு ரெக்கார்ட் நோட் ஃபினிஷ் பண்ணிகிட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். ஏன்னா மொத்தமாக எழுதுறது கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸ் வரப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா கிளாஸுக்குமே நீங்கள் ரெக்கார்ட் நோட் முடிச்சு வச்சுருந்துருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் குயிக்காக வந்துட்டு அடுத்தடுத்த கிளாஸுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு கிளாஸுக்கான வீடியோவை பார்க்குறீங்க, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அண்ட் உங்களோட நோட் ஒர்க்கையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதி அதை ஃபினிஷ் பண்ணிடுறீங்க. ஸோ இதை முடிச்சுட்டு தான் அடுத்த வீடியோவில் நீங்கள் கை வைக்கணும். ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டைமும் ரொம்ப எடுத்துக்காது. ஸோ நான் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த டிசைன் பேங்கிள் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சிம்பிளாக தான் பேங்கிள் வந்து போடுவோம் அப்படின்னாலும் நம்ம வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணலாம். 2 பேங்கிள், ஒன் ஹேண்டுக்கு ஒரு பேங்கிள் சிம்பிளாக போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபுல் செட்டு ப்ரைடல் பேங்கிள் மேக் பண்ணும்போது அதில் சைட் பேங்கிளாக நம்ம யூஸ் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த டிசைன் ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரே டிசைன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா, ஃபாஸ்ட் பண்ணி 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் வீடியோ போடலாம். பட் உங்களுக்கு தெளிவாக புரியாது, என்ன பண்ணுறேனே தெரியாது. டக்கு டக்குன்னு வீடியோ முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வீடியோ போட்டிருப்போம். ஸ்பீட் பண்ணியிருக்கவே மாட்டோம் எந்த கிளிப்பையுமே. ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்து மேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து பேங்கில் வந்து கவர் பண்ணி எடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் மட்டும் தான் நம்ம வந்து கவர் பண்ணணும். நீங்கள் இந்த ஸ்டோனை வந்து வச்சுட்டு வரும்போது கேப் இல்லாமல் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஏன் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஸ்டோன் வைக்கணும். ஸோ கேப் வந்து கரெக்டாக நமக்கு வேணும். லாஸ்ட்டு ஸ்டோன் வைக்கும்போது கேப் இல்லாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கேப்பை வந்துட்டு கரெக்டாக ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஸ்டோன் வந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும்.
பாருங்க இந்த டிசைனை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். லாஸ்ட் ஸ்டோனை வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் வந்து மேக் பண்ணணும். 1 பை 1 அந்த ஸ்டோனை அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது கரெக்டான ஸ்பேஸில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ நீங்களும் மேக் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பாய்.